ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் 2025ஆம் ஆண்டினுடைய 4வது மாதமான ஏப்ரல் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், இந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் கன்னிராசினியர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றியும் தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாதங்களை உடையது கன்னிராசி. ஸோ இந்த டைமில் கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னா, ராசியில் கேது பகவானும், ரணருணு ரோகஸ்தானத்தில் புதன் பகவானும், சனி பகவானும், கலஸ்திரஸ்தானத்தில் ராகு பகவானும், சுக்கிர பகவான் வக்ரம் பெற்றும் சூரியனோடு சேர்ந்து இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனும், பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும், தொழிற்ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்காங்க. மேலும் இந்த மாதம் கிரக மாற்றங்கள் இருக்கா அப்படின்னா, கட்டாயமாக மாதத்தினுடைய தொடக்கத்திலிருந்து மாதத்தினுடைய இறுதி வரைக்குமே கிரக மாற்றங்களானது இருக்குங்க. 7ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் தொழில்ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கு வந்து மாறியிருந்தார். அடுத்து 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் ரணருணு ரோகஸ்தானத்தில் இருந்து கலஸ்திரஸ்தானத்துக்கு வந்து மாறியிருக்காரு. 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கலஸ்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து மாறியிருக்காரு. அடுத்து 26ஆம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் கலஸ்திரஸ்தானத்தில் இருந்து ரணருணு ரோகஸ்தானத்திற்கு வந்து மாறியிருக்காரு. 26ஆம் தேதி அன்னைக்கு கேது பகவான் ராசியில் இருந்து அயனசைன போகஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் கலஸ்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து மாற இருக்காரு. ஸோ இன்னும் இடைப்பட்டது இன்னும் 2 கிரகங்கள் தான் மாற இருக்குங்க. அதாவது ராகு மற்றும் கேது பகவானும் புதன் பகவானும் தான். மற்ற எல்லா கிரகங்களுமே இந்த மாதத்தை வந்து பயிற்சி அடைஞ்சிட்டாங்க. ஸோ இதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் கணக்கீடு செய்யப்பட்டிருக்கு, கன்னிராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, மேலும் இந்த மாதம் எளிமையாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய ரொம்பவே சிம்பிளான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத எல்லாமே தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. கன்னிராசி நேயர்கள், புதன் பகவானை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு புத்தி கூர்மை அப்படின்றது அதிகமாகவே இருக்குங்க. தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி முன்னுக்கு வரணும் அப்படின்றதில் இவங்களுக்கு இணையாக வேறு யாருமே வந்து இருக்க முடியாது. எப்போதுமே யார்கிட்ட பேசினாலுமே ரொம்பவே இனிமையாக வந்து பேசக்கூடியவர்கள். மேலும் பார்த்திங்கன்னா இவங்க மற்றவர்களுடைய மனதில் ஈஸியாக வந்து இடம் பிடிச்சிருவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் வந்து இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நேயர்களாகிய கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் கடந்த காலங்களில் இருந்து நல்ல ஒரு மாற்றங்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குது. அதாவது கடந்த ஒரு சில மாதங்களில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த வீண் செலவுகள் கூட இந்த காலகட்டங்களில் குறைய ஆரம்பிக்கும். குறையிறது மட்டும் கிடையாதுங்க, சுபகாரிய செலவுகள் அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் செலவுகள் வந்து செய்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலுமே கூட இந்த டைமில் உங்களுடைய பேச்சு செயல் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு தெய்வ அம்சம் அப்படின்றது நிறைந்திருக்கும். எதெல்லாம் நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் எல்லாமே இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து நடக்குங்க. தைரியமாக உங்களுடைய செயல்களை எல்லாம் செய்யுங்க. கண்டிப்பாக அதற்குரிய புகழை உங்களால் வந்து அடைய முடியும். வீடு, மனை, வாகனம் இதிலெல்லாம் ஏற்படக்கூடிய பராமரிப்பு செலவுகளை எல்லாம் நீங்களே வந்து முன்னாடி வந்து செய்ய போகிறீங்க. ஸோ இது மாதிரியான சுப செலவுகளாக செய்யும் பொழுது வீண் விரைய செலவுகள் அப்படின்றது தடைப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ இது மாதிரி ஏதாவது உங்கள் வீட்டில் செலவுகள் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் வந்து செலவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, உத்தியோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அரசாங்க வேலையாகவும் இருக்கலாம், தனியார் வேலையாகவும் இருக்கலாங்க. ஏதாவது ஒரு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் விரயமான செலவுகள் அப்படின்றது தான் ஏற்படும். ஸோ எல்லாரையுமே நீங்கள் இந்த டைமில் கொஞ்சம் அனுசரித்து வந்து போகணும். அப்படி போனீங்க அப்படின்னா மட்டும்தான் நல்லபடியாக இருக்கும். ஒருவேளை உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களே மேல் பொசிஷன், அதாவது ஹையர் பொசிஷனாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கூட இருக்கக்கூடிய வேலையாட்களை நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து வேலை வாங்குங்க. அப்போ தான் வந்து வேலை வாங்க முடியும். புதுசாக நிறைய சிந்தனைகளானது உங்களுக்கு வந்து உருவாகும். ஸோ இந்த சிந்தனைகளை உங்களுடைய வேலையில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வந்து உயர்வுகள் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எந்த வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து கிடைக்க போகுது. காகித பொருட்கள் பயன்படுத்தி உருவாக்கப்படக்கூடிய பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இது வரைக்குமே முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கலையெல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வந்து கிடைக்கும்.
பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய குறிப்பாக பெண்களுக்கு எல்லா மாதங்களை விட இந்த டைமில் சூப்பராக இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் விரயமான செலவுகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். அதனால் அதை பற்றியே நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாற்றக்கூடிய பெண்களுக்கு புதிய உத்வேகம் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இதனால் உங்களுடைய பணிகளில் நீங்கள் மன நிறைவுகளை வந்து பெறுவீங்க. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் முழு திறமைகளையும் வந்து காட்டினீங்கன்னா சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்குங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். முழுமையான திறமைகளை வந்து வெளிக்காட்டணும். அதிகமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கோங்க. அடிக்கடி வெளியூர் பயணங்கள் கூட உங்களுக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரே நேரத்தில் பலவிதமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்கள்லையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் எல்லாம் சிறப்பாக வந்து படிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. விளையாட்டுகளில் சாகசம் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. அது போன்ற எண்ணத்தோடு நீங்கள் இருக்கீங்க, அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பயிற்சி பெறக்கூடிய மாணவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புகழ் விருது எல்லாமே வந்து இந்த டைமில் வந்து கிடைக்குங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் அடையும் பொழுது ரொம்பவே வந்து சந்தோஷமாகவே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் தாங்க. பொதுவாக நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது பலன்கள் அப்படிங்கிறது வித்தியாசப்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் ஒரே நட்சத்திரம் அப்படின்றது இருக்கிறதே கிடையாது. ஒரு ஃபேமிலியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னிராசி நேயர்கள் 2 பேர் இருந்தாலுமே கூட நட்சத்திரம் அப்படிங்கிறது வேறுபட்டு கூட இருக்கலாம். ஸோ நட்சத்திர ரீதியாக பார்க்கக்கூடிய பலன்களும் கண்டிப்பாக மாறுபாடு அடையும். அதனால் இந்த நேரத்தில் நட்சத்திர ரீதியாக நீங்கள் அடையக்கூடிய மாற்றங்களை நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். முதல்ல உத்திரம் நட்சத்திரம். உத்திரம் நட்சத்திரத்தை உடைய கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் உத்தியோகத்தில் நல்ல ஒரு உயர்வு கிடைக்குங்க. மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே வந்து நீங்கி தைரியம் அப்படின்றது கிடைக்கும். போட்டிகளில் பங்கு பெறணும் அப்படின்னா அதற்குரிய ஆர்வமும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். மேலும் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி தெளிவான முடிவுகளை உங்களால் எடுக்க முடியுங்க. ஆனால் மற்றவங்க கிட்ட பழகும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சமூகத்தில் கௌரவம் அந்தஸ்து இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம். அஸ்தம் நட்சத்திர நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதுவும் குறிப்பாக குடும்பத்தில் உற்சாகம் அப்படின்றது இருக்குங்க. மற்றவங்களோட உங்களையும் அனுசரித்து போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையானது இருக்க போகுது. பிள்ளைகளால் மட்டும் சின்ன சின்னதாக மருத்துவ செலவுகள் அப்படின்றது ஏற்படலாம். ஸோ அவங்கள வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சினுடைய இனிமை சாதுரியம் இதன் மூலமாக எளிதில் காரியங்களை எல்லாம் வந்து கைகூட ஆரம்பிச்சிடுங்க. எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்களில் நல்ல ஒரு ஆர்வமும் வந்து பார்ப்பீங்க. ஆன்மீகத்தினுடைய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். ஸோ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொழில் வியாபாரம் எல்லாமே வந்து சிறப்படைய ஆரம்பிச்சிடும். பொதுவாக பார்த்தீங்கன்னா வியாபார வளர்ச்சிக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் என்ன வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக செய்யலாம். பழைய பாக்கிகள் எதுவும் இருக்குன்னா கூட இந்த டைமில் வசூல் பண்ண முடியும். அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் கூட சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலைகள் தாங்க காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு அப்படின்றது கிடைக்கும். நீண்ட தூர பயணங்களால் நிறைய காரியத்தில் அனுகூலங்கள் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்கும். சக பணியாளர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகளும் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்படி நட்சத்திர ரீதியாக பார்க்கையிலையும் நல்ல ஒரு மாற்றங்களை தான் கன்னிராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் வந்து அடைய இருக்கீங்க. குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக எல்லா வகையிலையுமே மாற்றங்கள் அப்படின்றது உங்களுக்கு இருக்குங்க. ஸோ நிறைய நல்ல விஷயங்களானது நடக்க இருக்குது. சின்ன சின்னதாக ஏற்படக்கூடிய சங்கடங்களை எல்லாம் நீங்கள் பெரிதுபடுத்திக்காதீங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு பலன்கள் தான் இந்த மாதத்தில் வந்து கிடைக்க இருக்குது. இருந்தாலுமே கூட இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இன்னுமே சிறப்பாக இருக்கணும். ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடை தாமதங்கள் கூட வந்து அகலணும். மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் இல்லைனா சாஸ்தா கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அங்கே போய் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நல்லதாகவே நடக்கும். மேலும் இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 27 மற்றும் 28 அந்த 2 நாட்கள் இருக்குங்க. ஸோ பொதுவாகவே சந்திராஷ்டம நாட்களில் எவ்வளவு கவனமாக இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதே போல தான் எப்போதுமே மாதம் மாதம் வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள்லையும் அதே அளவுக்கு கவனத்தோடு தான் நம்ம வந்து இருக்கணும். ஸோ இது போல் எளிமையான விஷயங்களை எல்லாம் பார்க்குறதுக்காகவும் எளிமையான பரிகாரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய இது போன்ற எளிமையான பரிகாரங்களையும் தொடர்ந்து பார்க்குறதுக்கு எப்போதும் நம்ம சேனலோட வந்து இணைந்திருங்க. மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா ஒன்ஸ் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கட்டாயமாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.